Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 210. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரேஸ் சும்மா வேற லெவல்ல பயங்கரமா போயிட்டு இருந்துச்சுல்ல. இப்ப என்ன ஆச்சு, இவங்க போற வழியில ஒரு பெரிய சுழல் ஒண்ணு இருக்குது. அது பக்கத்துல போனா ஜின்ஜினுக்கா மாட்டனா டண்டனக்கா. இப்ப என்னன்னா கியூட்டி வேகன் தான் எல்லாத்த விட ஃபர்ஸ்ட்ல பெஸ்டா போயிட்டு இருக்காங்களாமா. அதுக்கு பின்னாடி ஸ்டார் ஹேட்ட சேர்ந்த பேரல் டைகர், அதான் நம்ம நமியோட டீம் முக்குன்னு முக்கி அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும். லூஃபிக்கு போற வழியில அந்த மரமா இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது சாப்பரோட கொம்பு மாதிரியே இருக்கு. அது பக்கத்துல போக போக தான் தெரியுது அந்த மரத்தை சுத்தி கோரல்ஸ் இருக்குது. சொல்ல போனா தண்ணி சுழல் மாதிரி சுத்திட்டு இருக்குது. இங்க முதல்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களால நம்பவே முடியல. இவ்வளவு தூரத்தால எல்லாம் ஆப்பனன்ட் டீமால வர முடியாதுன்னு நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா நம்மளையும் விடாம வெட்டிட்டு வராங்களே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துலான்ட்டு போவாங்க. அதே நேரம் அந்த ஃபாக்ஸிங்கிறவன் லேண்ட்ல இருந்து நம்ம ஆளுல இன்டர்ஃபியர் பண்றதுக்காகவே கூடவே வந்துட்டு இருக்கான். என்ன பண்ண போறான் எது பண்ண போறான்னு தெரியல. லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வருவான். அவனோட ஆளுங்க எல்லாம் இங்க கத்திட்டு இருப்பானுங்க, பாஸ் உங்க வேலைய காமிங்க, ஸ்டார் ஹெட் பைரட்ஸ் எல்லாம் ஸ்லோ ஆயிட்டாங்க, அவங்கள விடாதீங்க அப்படி இப்படின்னு. இங்க நம்ம ஆளுங்க பெடலே போல. பட் இருந்தாலுமே ராஃப்ட் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இங்க சஞ்சி டீமுக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கும். அந்த டீம் முன்னாடி போயிட்டு இருந்தாலே கியூட்டி வேகன் அவங்க அடிச்சு புடிச்சு அந்த இடத்துக்குள்ள கூறுவாங்களா, அந்த இடத்துலதான் சுழல் இருக்கே. கண்டபடி கண்ணா பின்னான்னு சுத்தி வெளியே தள்ளி விட்டுரும். இது அவங்க சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நமிக்கு அந்த சுழல் எப்படி இருக்கும் என்ன பண்ணுன்னு நல்லாவே தெரியும். அதனால நான் சொல்றத பண்ணுங்கன்னு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவா. சரி ரைட்டுன்னு கண்ணா பின்னான்னு பிச்சுக்கிட்டு போவாங்க. கூடவே நம்ம சஞ்சய் வர சொன்ன உடனே அவனும் வேகமா வருவானுங்க. அப்படியே அடிச்சு புடிச்சு பெடல் போட்டதுல ஒரு வழியா கியூட்டி வேகனை முந்தியாச்சு. அப்படி அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள போவாங்களா, அதுக்காண்டி அந்த கியூட்டி வேகன் வில்ல கூட்டமும் விடுறதா இல்ல, அவங்களும் வேகமா ஓவர்டேக் அடிச்சுட்டு முன்னாடி போவாங்க. இப்போ நம்ம நமிக்கு அந்த ஓஷன் கரண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதனால எப்படி போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவ கரெக்டா அந்த ரூட் வழியா போவா. அவங்க ராஃப்ட் வெளியே வராம அது பாட்டுக்கு உள்ள போகும். இது எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்குமா. அந்த டைம் அந்த ஃபாக்ஸி என்ன பண்ணுவான், எப்படியே விட்டா கரெக்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருவாங்கன்னு ஒரு அம்பு ஒண்ணு விடுவான். உடனே அந்த அம்புல இருந்து ஏகப்பட்ட புகை வந்து அந்த இடத்துல என்ன இருக்கு எது இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிடும். சோ ஒரு வழியா அந்த வில்ல போய் குட்டையை குழப்பி விட்டானா, இப்ப நமி மட்டும் கரெக்டான பாத்துல போகாம விட்டானா மறுபடியும் இவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு வெளியே தள்ளி விடும். இல்லனா இதை தாண்டி போனா ஒரு பெரிய சுழல் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள தள்ளி விட்டுரும். அதனால அங்க பதறிட்டு இருப்பாங்க. சோ கியூட்டி வேகன் என்ன பண்ணிரும், சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி அந்த புகையை விட்டு வெளியே வந்துருவாங்களா. இங்க இந்த வில்ல பயலுக்கு செம ஹாப்பி. இனிமேட்டு அவங்களால இந்த புகையை தாண்டி எல்லாம் போக முடியாது, நம்ம தான் வின் பண்ண போறோம்னு. ஆனா அங்கதான் நம்மளுக்கு வச்சாங்க ஒரு பேங்க். என்னன்னா அவங்க ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வாயை பொளந்துருவான், எப்படி இது பாசிபிள், எப்படி இது நடந்துச்சுன்னு. அட நார்மலா போனா கூட பரவாயில்லையே, அந்த இடத்துக்குள்ள அப்படியே வளைச்சு பூந்து போவாங்க. ஆனா இந்த கியூட்டி வேகன் உள்ள பூரா ட்ரை பண்ணுவாங்க. அந்த சுழல் அவங்கள அப்படியே சுத்தி வெளியே தள்ளி விட்டுரும். எப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களால உள்ள போகவே முடியல. இங்க உசோப்புக்கே ஒண்ணும் புரியல. என்னன்னா அந்த வில்லன்களோட போட்டு உள்ள வருது, ஆனா சுத்திட்டே வெளியில போயிருது. இவங்க போட்டுக்கு பெடல் கூட பண்ணாம அது பாட்டுக்கு போகுது. உடனே நமி என்ன சொல்லுவா, இது சீக்கரண்டோட மேசு. ஆப்போசிட்ல ஒரு பெரிய சைஸ் சுழல் இருக்கறனால தான் இங்க இருக்க மரத்தை சுத்தி ஏகப்பட்ட சுழல் உருவாகுது. அதெல்லாமே சின்னதான். அதோட சுழலுக்கு ஏத்த மாதிரி அது கூடவே டிராவல் பண்ணி போனா இவங்க ஈஸியா சுத்தி இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா நான் ஸ்ட்ரைட்டா தான் போவேன், நான் ஒரு பெரிய அப்பாட்டக்கன்னு சொல்லிட்டு போனா அது புடிச்சு வெளியே தான் தள்ளி விடும். அதனால தான் இப்ப வளைச்சு இவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. உடனே உசோப்பு பாராட்டி தள்ளுவான், இதுதான்டா நேவிகேட்டரோட பவர், மாஸ் காட்டிட்டால அப்படி இப்படின்னு சஞ்சய உசோப்பும் பாராட்டி தள்ளுவாங்க. இங்க அந்த முட்டாப்பைய ஃபாக்ஸி பைரட்டுக்கு சம காண்டு. என்ன அவன் பிளான் ஊத்திக்கிச்சு. இப்போ இவங்க என்னதான் அந்த மரத்தையே தாண்டி வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சுழல் ஒண்ணு இருக்குது, அதுல இருந்து இவங்க கரெக்டா எஸ்கேப் ஆனோம். இல்லன்னா டன் டனகனகா உசோப்பு அதை பார்த்து காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பானா. நமி என்ன சொல்லுவா, இம்பாக்ட் டைல யூஸ் பண்றதை தவிர வேற வழியே இல்ல, இல்லன்னா நம்ம மாட்டிக்குவோம் பால. அவன் இல்லவே இல்ல, நான் அதை கொண்டே வரல, சொன்னா கேளு நீ நம்புன்னு கத்துவான். ஆனா நமி அவன் பேக்ல இருந்து அதை ஆட்டைய போட்டா போல. இங்க பாரு இது உங்ககிட்ட தான் இருந்துச்சுன்னு நீட்டுவாளா. அட சண்டாளி, இதை எப்போ ஆட்டைய போட்டேன்னு கேட்டா, அதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள வரும்போதே தூக்கிட்டேன், இதை யூஸ் பண்ணும்பா. அவன் பயந்து நடுங்குவான். ஏன்னா இப்ப அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா அவனோட ஷோல்டர் வெடிக்கிற மாதிரி வலிக்கும். அவனால அந்த வலியை தாங்க முடியாமா. நீ விட்டுன்னு சொல்லி கதருவான். ஆனா அவன் எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே இல்ல, நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும்னா இதை பண்ணித்தான் ஆகணும், நீ பண்றாங்கிற மாதிரி சொல்லுவாளா. இவங்க ரெண்டு ஒரு சேர்த்து குட்லுக்கு ஆல் தி பெஸ்ட் பானுங்க. அட சண்டால பயலுகளா, எனக்கு சாவமணி அடிக்கிறதுல உங்களுக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம், என் உசுரோட விளையாடுறதே இவங்களுக்கு வேலையா போச்சேன்னு உட்காந்து கதறிட்டு இருப்பான். கரெக்டா இவங்க அந்த சுழல் கிட்ட வந்தவன என்ன பண்ணிருவாங்க, ரோபின் சஞ்சியோட கப்பலை நல்லா இறுக்கி பிடிச்சுக்குவா. அவ்வளவுதான் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன உடனே உங்களுக்கு இதான் ஸ்டார்டிங் ஆனா எனக்கு இதான் எண்டிங்னு சொல்லிட்டு அவன் அந்த இம்பாக்ட் டைல யூஸ் பண்ணுவான். அப்படியே ரெண்டு பேருமே அந்த சுழல்ல சிக்காம ஃப்ளையிங்ல போவாங்க. மேல இருந்து அந்த ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பான், வேற லெவல், ஒரு வழியா அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க, சூப்பர் அப்படி இப்படின்னு. பாவம் அந்த டைம் நம்ம உசோப்போட மூஞ்ச பாக்கணுமே, ஐயோ பாவம் வழியில கதறிட்டு இருப்பான். சரி ஒரு வழியா வந்தாச்சு, நீ லேண்டிங் தான் பாத்துட்டு இருந்தா சஞ்சய் லூஃபி வந்துட்டு இருக்க ராஃப்டோட முன்னாடி இருக்க கட்டையை தான் ரோபின் புடிச்சிட்டு இருந்தா. அது என்னவோ ஃபோர்ஸ்ல உடஞ்சிரும், அவங்க சேஃப்டியா பிச்சுக்கிட்டு போயிருவாங்க. ஆனா இவங்க
இவங்க ஃபோர்ஸ் பத்தாம இடையில இருந்த லேண்ட்ல போய் பர்த்னு விழுவாங்க. அவ்வளவுதான், இவங்களோட ராஃப்ட் கிராஷ் ஆயிருச்சா. இனி இவங்களும் இந்த கேம்ல இருந்து டிஸ்குவாலிஃபைடு. இவங்களால இனி இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. என்ன இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி அவங்களை வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல, இப்ப இவங்க டீம்ல ஒரு ஆளும் அவங்க டீம்ல ஒரு ஆளும் போயிட்டு இருக்காங்கல்ல, இல்ல நம்ம ஆளுங்க ஜெயிச்சா போதும், ஏன்னா அவங்க தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. சஞ்சய் கத்திட்டு அடப்பான், நமி விட்டுறாத, இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு, நான் பாத்துக்கிறேன், கவலையே படாதீங்கன்னு அப்படியே வேகமா ராஃப்டா ஓட்டிட்டு போவாங்க. இப்ப நம்ம ஆளுக்கும் அந்த வில்ல கூட்டத்துக்கும் பயங்கரமான டிஸ்டன்ஸ். அவங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு பயங்கரமான கொலவெறியில இருப்பாங்க. இதனால கியூட்டி வேகன் தோத்துட்டாங்களான்னு அந்த ஆங்கர் பயங்கரமா உசுப்பேத்தி விடுவானா. அந்த ஃபிஷ்மேனுக்கு காண்டாயி, எங்களை பார்த்தா என்ன அவ்வளவு கேவலமா போச்சாடா கொய்யாலைகளா, இப்ப பாருங்கடான்னு சொல்லி டூ ஃபிஷ் என்ஜின் ஆல்ரெடி இருந்த ஃபிஷோட வாய்க்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அப்படியே வேகமா நீந்தி போவான். டபுள் காம்போல அவன் நீந்த ஆரம்பிச்ச உடனே அந்த வேவ் சாலை இவங்களை வெளியில தள்ள முடியல. அதனால சும்மா பீச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. இப்ப என்னன்னா இந்த ரேஸ் பாதி முடிஞ்சு போச்சு. அதுல பேரல் டைகரான நம்மளுக்கு தான் லீட்ல இருக்காங்க. ஆனா இப்படி பெடல் பண்ணாலாம் சீக்கிரமாலாம் தப்பிக்க முடியாது. நம்ம உசோப்பு வேற இம்பாக்ட் ஆயில யூஸ் பண்ணி டயர்ட் ஆயிட்டான். அதனால அவனால பெடலிங் கூட பண்ண முடியல. சோ இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு போர்டு என்னன்னா ரைட் சைடு திரும்பி ஸ்ட்ரைட்டா போகணும்னு. வா அப்படியா, அப்ப ரைட் சைடு திருப்பி வேண்டியதான்னு சொல்லிட்டு ஓங்கி அந்த போர்டை ஒரே குத்து தெரிச்சு அடிச்சு போய் விழும். உடனே அந்த ஃபாக்ஸி அங்க பதறிட்டு இருப்பான், ஆஹா எலியும் தப்பிச்சிட்டான் இல்லைன்னு. அட மேட்சோட ஸ்டார்டிங்லயே தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த கேமே அந்த ஐலாண்ட மொத்தமா சுத்தி வரதான். அப்படி இருக்கும்போது இடையில போர்டு வச்சு அப்படிக்கா போங்க இப்படிக்கா போங்கன்னு சொன்னா எப்படி நம்மளால நம்புவாங்க. மெயினா நமி ரொம்ப உஷாரா இருப்பால. சோ இப்ப இவனுங்க பிளான் ஃபெயிலியர். சோ உட்கார்ந்து முக்கிட்டு இருப்பானுங்க. நமி எல்லாம் இப்ப எதையுமே நம்புற மாதிரி இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ஐலாண்ட சுத்தி வந்தே ஆகணும். அதுக்கு இடையில எந்த தடங்கள் வந்தாலும் சிக்கிற மாதிரி இல்ல. சோ இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அடியில இருந்து தண்ணி பயங்கரமா மேல அடிக்கும். அது எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிருவாங்க. இதெல்லாமே கடல்ல நேச்சரா நடக்கிறதானே. இங்க அந்த ஃபாக்ஸி இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, நம்ம என்ன பண்ணாலும் அவங்க சிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால சென்டிமெண்டா பிளான் பண்ணலான்னு கிளவி மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு பேனு கிடப்பானா. அந்த குரங்கு மூஞ்ச பாட்டி பாட்டி செத்துறாத பாட்டின்னு தேம்பி தேம்பி அழுவான். அந்த டைம் கரெக்டா நம்மளால கிராஸ் பண்ணி போவாங்களா. ரோட்ல போறவங்களே என்னைய காப்பாத்துங்க, நான் ஒரு வயசான பாட்டி, என் உசுறு போக போகுதுன்னு எவ்வளவோ நடிச்சு பாப்பான். ஆனா நம்மளுக்கு அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. எக்கேடோ கெட்டு செத்து ஒளிஞ்சிருன்ட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. உடனே ஆங்கர் வேணும்னு வெறுப்பேத்துற மாதிரி இந்த பொண்ணு எந்த ட்ரிக்ஸுக்குமே மடங்க மாட்டேங்கிறா, கண்டிப்பா ஒரு கல்லெஞ்சக்காரியா இருக்கணும் அப்படி இப்படின்னு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். அவ பச்சை பச்சையா திட்டுவா, ஏன்டா கெலபோல்டு எருமை, நான் இந்த மாதிரி லூசுத்தனமான டிராப்ல எல்லாம் மாட்ட மாட்டேன் பாலா, அதுக்குமே பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். சோ இப்படி வேகமா வந்துட்டு இருந்தவங்க ஒரு வழியா கேமோட எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான், உசோப்புகள்லாம் செம ஹாப்பி, சட்டு புட்டுன்னு போயிடலான்ட்டு வேகமா போயிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்து அந்த கியூட்டி வேகன் ஆளுகளும் வந்துட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு செம வேகம். நம்ம ஆளுங்க ஸ்லோவா தான் போயிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க பயங்கர வேகத்துல வந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி ஈக்குவலா வரும்போது இப்ப இவங்க ஜெயிக்க போறாங்களா அவங்க ஜெயிக்க போறாங்களா, யாரு 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 யாருன்னு ஆங்கர் தொண்டகிளிய கத்துறதோட கிளைமேக்ஸ்ல நம்ம ஆளுங்க வேகமா அடிச்சு புரண்டு வந்தாங்கல்ல. ஆனா என்ன நம்ம ஆளுகளை விட அவங்க வேகமா வந்துட்டு இருப்பாங்க. அதுலயும் அந்த ஃபிஷ்மேன் தடிமாட்டுப்பா இருக்கானே, அடேங்கப்பா கொலவெறியோட வருவான். பட் இருந்தாலும் அவங்க மோதுறது என்ன சாதாரண டீம் கூடயா. நமி நான் தான் சொன்னல எங்களெல்லாம் ஜெயிக்க முடியாதா கொய்யாலன்னு அங்க இருக்க கோல் போஸ்ட ஒரே அடி அப்படியே பொலந்து நிக்கும். மேட்ரு என்னன்னா அது நிஜமான கோலே கிடையாது, டூப்ளிகேட் அந்த வில்லப்பைய செட் பண்ணுது. அவ இதெல்லாம் நான் நம்புவனாரா கொய்யாலன்னு தான் அதை உடைச்சிருப்பா. இப்படி எல்லாத்துலயுமே அவ உஷாரா இருந்த உடனே அந்த ஃபாக்ஸிக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிரும். இது வரைக்கும் இந்த மாதிரி இவன் பண்ணி யாருமே எஸ்கேப் ஆனதில்ல. அப்படின்னா இது வரைக்கும் அவன் மோதின ஆளுக பூராவே முட்டா பழுக நம்ம டீமு கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகுமா. அவங்க பாட்டுக்கு அடிச்சு புரண்டு போவாங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி படைகள் வந்தாலும் சரி தூக்கி போட்டு நம்பி துவச்சிருவாள். அப்படி வேகமா போகும்போது ராபின் கோல் எங்க இருக்குன்னு பாத்துருவா. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஆளுங்க ஃபேக்கா கோல் போஸ்ட் வச்சதை கண்டுபிடிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா பின்னாடி வந்த லூசுங்க இதுதான் நிஜமான கோல் நினைச்சு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் அங்கேயே நின்னுக்குவாங்க. இதுல வேற யோ நாங்க தான் வந்து சேர்ந்துட்டோம்ல, என்னாச்சு யாரையுமே காணோம்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நம்ம தான் கோலுக்கு வந்துட்டோமே ஏன் யாருமே நம்மள பாராட்ட இன்னும் வரலன்னு. மொத்தத்துல அவங்க ஆளு வச்ச டிராப்லயே அந்த முட்டா பீசுக மாட்டிக்கிச்சிங்க. நமி சொல்லிடுவா, இந்த மாதிரி லூசுங்க கிட்ட எல்லாம் நம்ம தோத்தோம்னா அதை விட கேவலம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லன்னு. இதுல வேற இவங்க அவங்க குரூல போய் சேர்ந்தா என்ன ஆகுறது. இப்படி அவங்க அடிச்சு புடிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்டே பிடிப்பாங்க இது ஃபேக்கான கோல்னு. ஐயோ அவசரப்பட்டு நின்னுட்டமே, யார் இந்த முட்டாத்தனமான கேவலமான லூசு கம்முனாட்டி வேலையை பார்த்ததுன்னு கத்திட்டு கிடப்பான். வேற யாரு அவங்க ஆள் தானே, என்ன வண்ட வண்டியா திட்டுறானேன்னு முழிப்பான். இங்க நம்மளுக்கு அந்த பேம்பு கிட்ட வந்தாச்சு. இந்த பேம்பு மரத்தெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா போதும் கோல். சோ எப்படியாச்சும் சட்டு புட்டுன்னு இந்த ரேஸை முடிச்சே ஆகணும்னு அடிச்சு புடிச்சு வேகமா போவாங்க. பின்னாடி அந்த லூசுங்க விடுறதா இல்ல, உங்களை விட மாட்டோம் தொட மாட்டோம்னு அடிச்சு புடிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அளவுக்கு வேகமாலாம் இவங்களால போக முடியாதுன்னு. அதனால வேற ஏதாச்சும் தான் பண்ணணும்னு நம்ம நமி என்ன பண்ணுவோம் அப்படியே சுத்தி முத்தி பாப்பாளா. அங்கதான் பேம்பு ட்ரீ நிறைய இருக்கே, அதை இவங்க முன்னாடி சரிச்சு போட்டா அவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. சோ உசோப் கிட்ட அந்த மேட்டர் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், உண்டிகோலை வச்சு அடிச்சு அந்த பேம்பு மரத்தை எல்லாத்தையுமே சரியா வைப்பான். அது என்ன அவன் நீந்தி வந்துட்டு இருந்தானே அந்த ஃபிஷ்மேன், அவன் மண்டையில போய் டங்குன்னு விழுந்தவன பைய பேன்னு விழுந்துருவான். இப்ப இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும் தானே, அவளுக்கு செம காண்டாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்காலேயே அட்டாக் பண்ணுவீங்கன்னு பூவுல கத்திய வர வச்சு அதை வச்சு அட்டாக் பண்ணுவா. இவ பொண்ணா இல்ல பிசாசா இந்த நிலை நிக்கிறா. அவ அட்டாக் பண்ணதுல என்ன ஆச்சு, ஒரு கத்தி நேரா வந்து போட்ல அடிச்சிருச்சு. அப்புறம் என்ன ஓட்டையாகி தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அது இப்ப பஞ்சாயத்தே இல்ல, ஏன்னா இன்னும் கொஞ்சம் முக்கினாங்கன்னா போதும் இவங்க கோல் போஸ்ட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். அதனால வேகமா துடுப்ப போட்டுட்டு இருப்பாங்க.
இங்க கோல் போஸ்ட்ல எல்லாம் ஆறாவாரமா கத்திட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போனா போதும் போய் சேர்ந்துடலாம். அதனாலேயே வேகமா போவாங்க. பின்னாடி அந்த ஃபிஷ்மேன் தான் மயங்கிட்டான். ஆனா அந்த ஷார்க் இன்னும் நல்லா தானே இருக்கு. சோ அது வேகமா நீந்தி போகும். இங்க அந்த ஃபாக்ஸி கத்திட்டே போவான். நீங்க மட்டும் ஜெயிக்கலன்னா நம்ம மொத்த டீமும் தோத்த மாதிரி விடாதீங்க விடாதீங்கன்னு. இங்க ஜோரோக்கெல்லாம் யாரு ஜெயிப்பா யாரு தோப்பாங்கறத பத்தி கவலையே இல்ல. அவன் பாட்டுக்கு ஜாலியா உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். மிச்சவங்க எல்லாம் பார்த்து கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க நம்மி தான் வின் பண்ண போறான்னு. ஏன்னா அவங்க தான் இப்ப லீடிங்ல இருக்காங்க. லூஃபிக்கு அவ்வளவு கான்பிடென்ட். ஆனா அங்க இருக்க ஆளுகள் என்ன சொல்லுவானுங்க, வாய்ப்பே இல்ல கண்ணா, அங்க பாரு எங்க பாஸ் வந்துட்டு இருக்காரு, அவர் யாரையும் ஜெயிக்க விட மாட்டாருமா. இங்க நம்மளுக்கு முக்கிட்டு இருக்கும் போது அவன் சைலாங்க வேகமா ஓடி வருவான், ஏதாச்சும் தடங்கல் பண்ணி கவுத்திடலான்னு. அப்பதான் லூஃபி கிட்ட அவனுக்கு மேட்டரையும் சொல்லுவானுங்க. என்னன்னா அந்த ஃபாக்ஸி பைலுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்காமா, அதை யூஸ் பண்ணி உங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவான்னு சொல்லி வாய மூடல. அங்க அவன் ஸ்லோ பீம்னு சொல்லி ஒரு பீமை யூஸ் பண்ணுவானா, அவ்வளவுதான் நம்மளுக்கு அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிருவாங்க. அந்த கியூட்டி வேகன் வின் பண்ணிடுவாங்க. சோ டேவி பேக் ஃபைட்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணது ஃபாக்ஸி பைரட்ஸ். அவ்வளவுதான், அவளுக்கு எல்லாம் பில்டப் தாங்க முடியல. நாங்க ஜெயிக்கிறது எப்பவுமே சகஜம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி இப்படின்னு ஓவர் பந்தா எங்க யூனிலுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல. எந்த குரூ மெம்பரை நம்ம கூட சேர்த்திக்கலாம், அப்படி பார்த்தா யாருமே நமக்கு ஈக்குவலா இருந்த மாதிரி இல்லையே, டம்மி பேசுங்க அப்படி இப்படின்னு ஓவரா நக்கல் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்க பாவம் நம்மளுக்கு அப்படியே பேனு கிடப்பாங்க. இவங்களுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ ஒரு வழியா அந்த வில்ல பைய சொன்ன மாதிரியே செஞ்சுட்டானா, ஏதாச்சும் அடிக்கடி பட்டிருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இதுல காமெடி என்னன்னா, இவங்க மெதுவா வந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்களாமா, திடீர்னு ஸ்லோ ஆயிட்டீங்க, உடனே பின்னாடி இருந்து சல்லுன்னு வந்து அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டாங்கிற மாதிரி லூஃபி சொல்லுவான். உடனே அந்த வில்லப்பைய வந்து, என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கா, ஒரு குழப்பமும் வேண்டாம், நான் உங்களுக்கு பண்ணது ஸ்லோமோ போட்டான்ஸ், அதுல இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாதும்பானா. சஞ்சய்க்கு செம காண்டாவும். ஏன்னா அவன் கை வச்சது லேடிஸ் மேல. லேடிஸ தொட்டா சஞ்சு விடுவானா, கத்துன்னு கத்துவான். சரி அந்த ஸ்லோமோ போட்டானா என்னன்னு சொல்லடா, வெண்ணதுக்கு அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். அது வந்து ஒரு பார்ட்டிகல், அதை யூஸ் பண்ணி யாரையாச்சும் அட்டாக் பண்ணானா அவங்களால வேகமா அந்த வேலையை பண்ண முடியாது, ஸ்லோ ஆயிருவாங்க. அப்படியே பண்ண ட்ரை பண்ணாலும் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடை தாண்டி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அட மூலகட்ட முட்டா பையில ஏன்டா அந்த மாதிரி பண்ணனு கேட்ட உடனே கீழே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவன் ஒரு லூசு பைய, இப்படித்தான் அடிக்கடி ஃபீல் பண்ணுவான். இப்ப என்னன்னா இவன் சாப்பிட்டது ஸ்லோ டெவில் ஃப்ரூட், அதனாலே இப்ப இவன் ஸ்லோ பர்சன். இவன் நினைச்சானா யாரை வேணாலும் ஸ்லோ பண்ணலாம், எதை வேணாலும் ஸ்லோ பண்ணலாம். இப்ப சாம்பிள் பாக்குறியான்னு அந்த குரங்க வச்சு சுட வைப்பானா, கெனானு வேகமா வரும். ஆனா அவன் பவரை யூஸ் பண்ணோன்னு அந்த பால் அப்படியே ஸ்லோவா வரும். யாராலையுமே நம்ப முடியல, என்னடா இது கெனான் பால் இப்படி ஸ்லோ மோஷன்ல வருதுன்னு. ஆக்சுவலா இந்த பவரும் 30 செகண்ட் மட்டும் தான் நீடிக்கும். எதுவுமே பண்ணி அதை தடுக்கலன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஸ்பீடுக்கு வந்துருமாமா. எல்லாத்துக்குமே ஆச்சரியம். அதான் சொல்லிட்டான்ல, அப்படியே நகர்ந்து போக வேண்டியதானே. என்னப்பா உங்களால உங்க கண்ணை நம்ப முடியான்னு அந்த கெனான் பால் கிட்ட நின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். 30 செகண்ட் முடிஞ்சு போய் பட்டால் வெடிச்சு தெரியும். ஐயோ பாஸ்ன்னு கத்துவாங்க. அவனை பாஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா லூசுன்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும்பா. சோ இப்படி ஒரு பவரை வச்சுதான் அவன் கேம்ல ஜெயிச்சிடலான்னு கான்பிடண்டா இருந்திருக்கான். இதெல்லாம் ஒரு பவரானு சஞ்சய் கழுவி ஊத்துவான். உடனே அந்த பொண்ணு ஓவரா வாய் பேசுவா, நீங்க எல்லாம் தோத்துட்டீங்க, உங்களுக்கு பேசுறதுக்கே தகுதி இல்ல, ரவுண்ட் 1ஓட வின்னர் நாங்க தான் அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டேஜ்ல நிக்க வச்சு பில்டப். சோ ரவுண்ட் 1ல வின் பண்ணது ஃபாக்ஸி பைரட். ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு ஆளை இவங்க டீமுக்கு கூப்பிட்டுக்கணும். அது யாரு என்னன்னு இப்ப சொல்ல போறான். உடனே எல்லாத்துக்கும் பதட்டம், யார சொல்ல போறான்னு தெரியலையேன்னு. ஏன்னா முக்கியமான ஆளுங்க யாரையாச்சும் கூப்பிட்டானா அடுத்தடுத்த ரவுண்டுக்கு அது பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அதனாலேயே எல்லாரும் அப்படியே மிரண்டு போய் லுக் விட்டு இருப்பாங்களா. அவன் ஃபர்ஸ்ட் நான் கூப்பிட போறது அந்த ஷிப்போட டாக்டர் டோனி சாப்பரும்பா. அவ்வளவுதான், சாப்பர் கதருவான், ஐயோ என்னைய காப்பாத்துங்க என்னைய தூக்கிட்டு போறாங்கன்னு. கவலைப்படாதா கண்ணான்னு ஆறுதல் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர வேற என்ன பண்ண முடியும். அவன் இந்த மாதிரி ரேரான கிரியேச்சர்லாம் பார்த்ததே இல்லையாமா. நான் நினைச்சதை விட்டா நீ சாப்பிட்டா இருக்கடா கண்ணான்னு அவனை தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் உசுர எடுத்துக்கிட்டு இருப்பான். மொத்தத்துல சாப்பர் இப்ப அவங்க கிட்ட மாட்டிட்டான். லூஃபி தொண்டையிலேயே கத்துவான், ஐயோ சாப்பருன்னு. இவங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எது சாப்பர் ரேரான அனிமலா இருக்கும். அவன் என்ன கியூட்டாவா இருக்கான். ஆமா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குதுன்னு உசோப்பு தொண்டையிலேயே கத்துவான். ஏண்டா இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, அவன் நம்மளோட ஃப்ரெண்டு, அதை மறந்துட்டீங்களான்னு கேப்பான். எதுவும் பேச மாட்டாங்க. பாவம் சாப்பர் உட்கார்ந்து தேம்பி அழுவான். அவனை அப்படியே கதற விட்டு மூஞ்ச க்ளோஸ் அப்ல வேற கொண்டு வந்து, இனிமேட்டு நீ என்னோட குரூவோட மெம்பரா கண்ணா, எனக்கு தான் இனிமேட்டு நீ லாயலா இருக்கணும் ஓகேன்னு சொல்லி அவன் கண்ணுல அந்த சிம்பலா மாட்டி விட்டுருவான். கைஸ் என்னைய இப்படி விட்டுட்டீங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவானா. அங்க உசோப்பு அதுக்கு மேல அழுவான், உன்னை விட்டது எங்க தப்பு தான் சாப்பா, எங்களை மன்னிச்சிருன்னு. இதுல கொடுமை என்னன்னா அவனை வச்சு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவன் காய்ஸ்னு சொல்லி தேம்பி அழுவான். அவன் நம்மளுக்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிதான் அவன் கப்பலுக்கே வந்தது. அவங்களே இல்ல வேற ஒரு இடத்துக்கு போகணும்னா அவனுக்கு இது வேண்டவே வேண்டாமாமா. மெயினா லூஃபி இன்வைட் பண்ணதுனால தான் அவன் வந்ததே. சோ எனக்கு இவங்க கூட போக விருப்பமே இல்ல, நான் எப்பவுமே ஸ்டார் ஹெட் பைரட்ஸோட டாக்டர் டோனி சாப்பரும்பா. அந்த டைம் ஜோரோ பாட்டில சும்மா டம்முன்னு கீழே வச்சு சும்மா கத்திட்டு இருக்காத சாப்பாரு, நீ இப்போ ரொம்ப லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காமானா. நம்ம ஆளுக்கு ஒன்னும் புரியல, ஏன் இவன் திடீர்னு சாப்பர் இப்படி பேசுறான்னு. நீ தான் கடலுக்கு வரணும்னு ஆசைப்பட்ட, எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல செத்து போயிட்டீனா நீ மத்தவங்களை எப்படி குறை சொல்ல முடியும். அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப. ஏன்னா இந்த கேமை நம்ம எல்லாருமே ஒன்னா தான் சேர்ந்து ஒத்துக்கிட்டோம். உசோப்பு நீ நானு எல்லாருமே நம்மளோட பெஸ்ட காமிச்சோம். ஆனா அது பத்தல. பைரட் வேர்ல்டுல எவனுமே இந்த மாதிரி சிம்பத்தி எல்லாம் வச்சு அழுதுட்டு இருக்க மாட்டான்டா மனாகட்டி மண்டையா. நீ ஒரு நிஜமான ஆம்பளைன்னா காலரை மடிச்சு விட்டுட்டு அடுத்த மேட்ச மட்டும் கொயட்டா பாரா குரங்குமா. சாப்பருக்கு ரொம்ப சேட் ஆயிரும். அங்க நமி கத்துவா, ஏன்டா அறிவு கட்டவனே, அவன் எவ்வளவு
எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? அவன்கிட்ட போய் இந்த கத்து கத்திட்டு இருக்க லூசா நீ ஏப்பா. உடனே அவன் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு சட்டுன்னு உட்காந்து என்ன பண்ணுமோ பண்ணுங்க, நான் வேடிக்கை பாக்குறேன்மா. பரவாயில்ல, சாப்பரை பேசியே கன்வின்ஸ் பண்ணிட்டான். இவனுக்கு கத்திட்டு கிடப்பானுங்க. அடுத்த மேட்ச்ல அடிச்சு நவுத்து ஜோரோன்னு. சார் ரைட், செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். சஞ்சய்க்கு இப்ப என்ன கான்பிடென்ட்னா இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு, ஒன்னுல தான் தோத்துட்டாங்க. அடுத்ததுல ஜெயிச்சு எப்படியாச்சும் சாப்பரை ரிட்டர்ன் எடுத்துலான்னு ஒரு ஐடியா. சரி ஓகே, இப்ப எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சாச்சு. அடுத்த ஃபைட்டை பத்தி அப்படியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப என்ன பஞ்சாயத்துனா செகண்ட் ரவுண்ட்ல சாப்பரோட பேர் எழுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்பதான் அவனை அவங்க க்ரூ மெம்பரா கூப்பிட்டு போயிட்டாங்களே, வேற யாராச்சும் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டா அதெல்லாம் பண்ண மாட்டானுங்களாமா. எக்ஸ்சேஞ்சுமே கிடையாது. மிச்சம் இருக்க 2 பேர் மட்டும் தான் அந்த கேம் விளையாடணும். எவ்வளவு டஃபா வச்சிருக்கானுங்க பாருங்க. இப்போ 2வது ரவுண்ட் என்னன்னா கிராகி ரிங். இந்த ரவுண்ட்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்காமா. எங்க சாப்பர் இல்லனா தான் இவனுக்கு 2 பேரும் பூந்து விளையாடுவானுங்க. அது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. எங்க இவனுக்குள்ளதான் ஆல்ரெடி முட்டிக்குமே. ஜோரோ நான் மட்டும் தனியாவே நின்னு ஜெயிச்சிருவேன்பா. சஞ்சய் உனக்கு வேணும்னா நீ வெளியே போ, மத்தத நான் பாத்துக்கிறேன்பா. மொத்தத்துல இந்த 2 லூசு பையலுக டீம் ஒர்க்கா செயல்படுறதெல்லாம் இம்பாசிபிள். மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பானுங்க. நமி கூட சேர்ந்து கத்திட்டு இருப்பான். ரைட், இப்போ அடுத்த மேட்சை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன, நாங்க 2 ஃபீல்டு இருக்கும். அதுல ஆப்போனன்ட்டோட ஃபீல்டுக்குள்ள கொண்டு போய் பால போடணும். இதே நார்மல் ஃபுட்பால் மாதிரி தானே அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா பாலா ஒரு மனுஷன் தான் இருப்பான். அவனை தான் அங்க ஒரு ரிங்குன்னு ஒரு கோல் இருக்கும், அங்க கொண்டு போய் போடணும். அப்பதான் இவங்க ஜெயிச்சாங்க. சரி, இப்போ உங்க டீம்ல யாரு பாலா இருக்கீங்கன்னு கேட்ட உடனே ஜோரோ என்னாலலாம் முடியாது, அந்த அவன் இருப்பான்னு சொல்லி நம்ம சஞ்சயோட தலையில பால மாட்டி விட்டுருவாங்க. அவன் வழக்கம் போல காண்டாகி கத்திட்டு இருப்பான். சரி, இது இவங்க டீம். இப்ப ஆப்போனன்ட் டீமை பார்க்கணும்ல, அவனு எப்படியும் சொண்டக்கா சோதா பயிலா தான் இருப்பானுங்கன்னு பார்த்தா அப்படியே கப்பல் ஓபன் ஆகும். உள்ளுக்குள்ள இருக்க ஆளு எல்லாத்தையும் பார்த்துட்டு அத்தனை பேரும் மிரண்டுருவாங்க. என்னடான்னு பார்த்தா கிராகி மான்ஸ்டர்ஸ் இறக்குவான். அவனுங்க நடந்து வந்ததுக்கே அந்த மொத்த ஃபீல்டும் நிறைஞ்சு போச்சு. இதுல எங்கத்த கோலு பாலுன்னு கொண்டு போய் போறது. அப்படியே வெறி கொண்டு 3 பேரும் நடந்து வருவானுங்க. இவனுங்க வரும்போதே அந்த இடம் அதிருது. லூஃபி பாடிட்டு இருப்பான், அதிருதே அதிருதே ஓங்குத்தாமான்னு. ஏன்டா இந்த நேரத்துல பாட்டு தேவையாடான்னு சாப்பிடுறாங்க தொண்டையிலேயே ஏத்துவான். நமி எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டா, சங்கு கன்ஃபார்ம்னு. சஞ்சய பார்த்துட்டு மேட்ச் விளங்கிருமா. ஆனா ஜோரோ இன்னைக்கு அவனுங்களை போட்டு நான் மிதிக்கிற மிதியில துண்டா காணோம் துணியா காணோம்னு ஓட போறானுங்கன்னு நம்மாலு கேத்தா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.